ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெய் ஹெல்த் 360. ஒரு வடிவேல் காமெடி பார்த்துருப்பீங்க. மொட்டை அடிச்சுட்டே இருப்பாரு. அவரு கட்டிங் கடை வச்சிருப்பாரு, வர்றாங்க போறவங்க மொட்டை அடிச்சுட்டு இருப்பாரு. 50 ரூபா மட்டும் எடுத்துட்டு மொட்டை அடிச்சுட்டே இருப்பாரு. அதே போல ஆரம்ப காலத்துல இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் எல்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஏஜென்ட்ஸை வந்து என்ன பண்ணிருக்காங்க, ட்ரைன் பண்ணிருக்காங்கன்னா, உனக்கு கமிஷன் வரும், நீ வந்து இது பண்ணி ஆள் சேர்த்து விடு, கமிஷன் வரும் அப்படின்னு சொல்லி வந்து மோஸ்ட் ஆஃப் ஏஜென்ட்ஸ் வந்து இன்னைக்கு வரைக்கும் ஆள் சேர்த்து விட்டா கமிஷன் வரும், அது நம்ம நல்லது பண்றோமா நல்லது பண்ணலையா அப்படின்னு தெரியல, தெரியாமே ஜாயின் பண்ணிட்டு மோஸ்ட் ஆஃப் பீப்புள் என்ன பண்றாங்க அப்படின்னா தப்பா பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் ஐயோ இந்த தொழிலா, இதுல நமக்கு நிறைய பிரச்சனை இருக்குப்பா அப்படின்ட்டு போயிடுறாங்க. எந்த தொழிலா இருந்தாலும் ஸ்டார்டிங்ல இருந்தே நம்ம கரெக்டா இருந்தோம் அப்படின்னா அதுல பிரச்சனை வராது. என்னதான் நம்ம கரெக்டா டிரைவ் பண்ணிட்டே போனாலும் இதுல வர வண்டி தெரியாம நடந்து நமக்கு ஏதாவது இடிச்சிருச்சு அப்படின்னா அந்த விபத்தை தவிர்க்கவே முடியாது. அந்த மாதிரி 1-2 விபத்துகள் ஏற்பட்டா பரவாயில்ல. இப்ப நடக்கிற நிறைய விஷயங்கள் என்ன இருக்கு அப்படின்னா, மக்களுக்கு இன்சூரன்ஸ் அவேர்னஸ் அதிகப்படுத்த தான் நான் இந்த மாதிரி ஃப்ராங்கா பேசிட்டு இருக்கேன். டேர்ம் இன்சூரன்ஸோ, ஹெல்த் இன்சூரன்ஸோ, லைஃப் இன்சூரன்ஸோ, ஜெனரல் இன்சூரன்ஸோ, இது எல்லாத்தோட முக்கியம் ரொம்ப ரொம்ப அதிகம். யாருக்கு எந்த இழப்பு கடத்து போச்சோ அவங்க தான் அந்த விஷயத்த ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசணும்னு நினைப்பாங்க. நான் நிறைய முறை கோட் பண்ணியிருக்கேன். நீங்க முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோ எடுத்து பார்த்திருந்தீங்கன்னா தெரியும். பார்க்காதவங்களுக்காக நான் ஒரு ஹைலைட் பண்றேன். அப்பா ஆக்சிடென்ட்ல இந்த பாலிசிஸ் போடல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதுதான் என்னோட ஹைலைட். சரிங்களா? வாங்குங்க, வாங்காம போங்க, ஐ டோன்ட் கேர். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம யூடியூப் சேனலை பாருங்க. நான் ரொம்ப சிம்பிளா சில விஷயங்களை 2 to 3 மினிட்ஸ்க்குள்ளாரையே நான் ஷேர் பண்ண முயற்சி பண்றேன். எந்த ஏஜென்ட்ஸுமே ஒரு பாலிசியை சரியா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அது ஒரு பெரிய இஷ்யூவா இருக்கு. அதே போல அவங்களுக்கு மட்டுமா தான் தெரியலையா அப்படின்னு கேட்டா மேனேஜர்ஸ்க்கும் தெரிய மாட்டேங்குது. சரி, அவங்களுக்கும் தெரியலையான்னு கேட்டா சீனியர்ஸ்க்கும் தெரிய மாட்டேங்குது. ஒரு ப்ராசஸ் அப்படிங்கிறது அப்ஃப்ரண்டா இல்லை அப்படின்ற மக்கள் கருத்தை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஒரு பாலிசி கொடுக்கும்போது 50% 50 பேப்பர் இருந்தா மக்கள் கன்ஃபியூஸ் ஆக தான் செய்வாங்க. நீங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் படிச்சுட்டு தான் நீங்க கையெழுத்து போடணும் அப்படின்னா ஒரு பாலிசி கூட இஷ்யூ பண்ண முடியாது. திருக்குறளே 2 லைன்ல சொல்லிட்டாங்க. நமக்கு இதுங்க இவ்வளோ லைன்ஸ் அப்படின்னு கேள்வி கேட்டா அதுக்கு எந்த கரெக்டான பதிலும் வரமாட்டேங்குது. ஸோ நீங்க எல்லாருமே ஒரு சில டூல்ஸை யூஸ் பண்ணி இதை ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும். அந்த டூல்ஸை வந்து நான் அடுத்த ஷார்ட்ல சொல்றேன். ஏன்னா 3 இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும். இல்ல உங்களுக்கு ஏதாவது கன்சல்டிங் வேணும், தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. அது ஜென்ரலா இருக்கலாம், ஹெல்த்தா இருக்கலாம், சேவிங்ஸ் பத்தியா இருக்கலாம். நான் அதுக்கு உண்டான விஷயங்களை வந்து நான் உங்களுக்கு என்ன கைட் பண்றேன். வேணும்னா கான்டாக்ட் பண்ணுங்க, வேணாம்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் தி ஷார்ட்ஸ்.